சந்தானலட்சுமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உனக்கு கிடைச்ச தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கமா. பவழமலை முருகா, உன் புண்ணியத்துல என் தங்கச்சி கிடைச்சிருச்சு. அப்பவே கிடைச்சிருந்தா 1000 தேங்காய் உடைச்சிருப்போம். 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சதுனால ஒரே ஒரு தேங்காய் உடைக்கிறப்பா. பாத்து அடி வாங்குவீங்க. நல்லா இருக்கியா? நல்லாவே இருக்கு தம்பி. உடைக்க அண்ணன் பொறுக்க இத உங்க வீட்லயே செஞ்சிருக்கலாம்ல. அடே, வேண்டிட்ட இடத்துல உடைக்காம வீட்டுல போயாடா உடைக்க முடியும்? பவளமலை முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டயா? பாரு, என் தங்கச்சி கிடைச்சதுக்காக முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சோம். இத வீட்டுல போய் சொன்ன நொங்கி. நாங்க சட்னிக்கு தேங்காய் கொண்டு போகலன்னா எங்களை திண்ணையில படுக்க வச்சிருவாங்களே. நல்ல திட்டமிட்ட குடும்பம் ஐயா உங்க குடும்பம். போகட்டும், தங்கச்சி தான் வந்துருச்சே, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துருவோமா? 10 வருஷமா என் தங்கச்சியை பிரிஞ்சிருந்தையா. அந்த பாசம் மொத்த ஸ்டாக்கா இருக்குது. கொட்டி முடிஞ்சதும் ஐயோ ஐயோ கரும கரும. என்ன இது, உங்க அண்ணன் திடீர்னு பழிச்சு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ ஆத்தாடி, இந்த நாத்து அடிக்குது. பரம்பரையா பண்ணி வளர்க்க மாட்டாங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. அவசரப்படாதம்மா, அமைதியா சாப்பிடு. திருவிழாவுக்கு கூட்டிட்டு போலன்னு கோத்திட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டியம்மா. ஏண்டா 7 வயசுல ஓடி போனதை இப்ப ஏண்டா ஞாபகப்படுத்துற? சின்ன வயசுல நாம திருவிழாவை கூட்டிட்டு போலேன்னு கோவிச்சுக்கிட்டு பஸ் ஏறி பாட்டி வீட்டுக்கு போயிருச்சு. பாட்டி செத்து போகலன்னா இந்த பாசமிகு அண்ணன்களை பார்க்க வந்திருக்க மாட்டீங்களம்மா. ஆமா, எங்க கல்யாணத்துக்கு கூட வரலையே, அப்படி என்ன வைராகியம் உனக்கு? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா நான் துண்ண மாட்டேன். துண்ண மாட்டியா? அப்படின்னா அப்படின்னா அது வேண்டாம், நீ துண்ணுமா. துண்ணுமானே, நல்லா துண்ணு. நீ துண்ணு. துண்ணுமா, நல்லா துண்ணு. ஒரு பொம்பளை வாய் மட்டும் இல்ல, வயித்தையும் கட்டணும். பொம்பளை இப்படி சாப்பிட்டா குடும்பத்துக்கே ஆகாது. சரி, நீ யார் பொண்டாட்டி? பரமசிவம் பொண்டாட்டியா, பட்டாபிராமன் பொண்டாட்டியா? புருஷன் பேர சொல்லக்கூடாது. ஆய் தெரி பச்சா நேர காட்டலாம்ல, காட்டு. அதோ துண்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்கதான். ஏ பட்டாபி, ஏமா உன் பொண்டாட்டிய கொஞ்சம் கண்டிச்சு வை. ஏ, நான் சாப்பிடறத அவ கண்ணு வைக்கிறான். அவள என் தங்கச்சி சாப்பிடறப்ப கண்ணு வைக்கிற. அவளை இவளே அடிக்கிற. இவதான் என் பஞ்சாதிய. அப்ப அவ ஏன் பஞ்சாதி? துண்டு மாறி போச்சுல்ல, நான் என்ன பண்ணட்டும்? எது மாறினாலும் நான் மாற மாட்டேன். எவளாவது என் விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். பாட்டி தான் செத்து போயிருச்சே, வீடுதான் உயிரோட இருக்கே. அதுவும் சரிதான். அம்மா டயர்டா இருப்ப, போய் தூங்குமா. மாட்டேனே, ஏ, பாண்டியாட போறேனே. எதுக்கு? அப்பதானே பசிக்கும். பசிக்குமா அண்ணே? ஐயோ, வண்டி சத்தம் கேக்குது. அவர்தான் வர்றாரு போல இருக்கு. அவரா இருக்குமா? சரி, நிஜமா அவரே தான் வர்றாரு. சீக்கிரம் வாடி, வாசல் தெளிங்க, கோலத்து போடுங்க. சொன்னா இவளுக்கு தெரியாது. வாடி போலாம். யார் வரா? எவன் வரா? ஐயோ, சந்தானலட்சுமி, உள்ள வாமா. எந்த மந்திரி வரான் பாப்போம். ஐயோ, உனக்கு சொன்னால விவரம் புரியாது. உள்ள வாடி முதல்ல. ஐயோ, உள்ள வா. இருங்கனே, பாத்து போடுவோமே. உள்ள போ. நீங்க விடுங்க. அந்த மைனர் வரும்போது நீ ஏன் வெளியே நிக்கிற? எந்த மைனர்? மல்லிவெட்டி மைனர்னு ஊர்ல அவனுக்கு பேரு. பேரே நல்லா இருக்கே. ஆள் எப்படி இருப்பாரு? நல்லா புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி கொழ கொழன்னு இருக்காங்களே உங்க அண்ணங்க. ஓஹோ, அப்படி எல்லாம் இருக்க மாட்டான். நல்ல ஓங்கு தாங்கா, துடுக்கு மிடுக்கா, துரு துருன்னு இருப்பா. பெரிய மிராசு, பரம்பரை பணக்காரன் வேற. அவன் பார்வைப்பட்டாலே போச்சு. நீ உள்ள போ முதல்ல. ஹாய் குஜ்லி. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உங்க கால்பட்ட இடமெல்லாம் பொண்ணா இருக்கணும். பொண்ணு இருக்கிற இடத்துல தானே நான் காலையே வைப்பேன். உங்க அப்பா கூட அப்படித்தான் சொல்லுவாரு. அவர் அங்க வசரத்தை சுண்டி விடுவாரு. நீங்க வாங்க போலாம். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம். அது ஐயா ஒரு செட்டப் தானே? அடச்சை, அவங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட செட்டப்.
அவருக்கு அந்த அம்மாவுடைய பொண்ணு. என்னடா பேசிட்டு வழக்கமோட நாம போய் அவ திண்ணையை பிடிப்போம். ஏறதான் மிச்சம். இது என்னதான் யார் அந்த பந்தா பீதாம்பரம்? பொழுது விடியட்டும் பாக்கலாம். ஆயிரம் தான் இருந்தாலும் திருவாரூர் தெய்வான வீட்டுல கொடுத்தாங்களே அது இல்லையா காப்பி? அந்த சாத்தனூர் சரோஜா வீட்டுல நொரகட்டி குடித்தாங்களே அதான்டா காப்பி. ரொம்ப அது காப்பி இல்லடா, பாயசம். பாயசமா? கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதை விடுறா, மாயாவரம் மைனாவதி வீட்டுல கொடுத்தாங்களே அதுல என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல, அப்படி ஒரு தூக்கு தூக்குது. பாலத்தான். வாங்க வாங்க வாங்க. என்ன வாசிப்பு! என் பொண்ணு வேண வாசிக்கிறா. விரல்லையே இத்தனை வித்த வச்சிருக்காளே. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை வரீங்க. அப்படியே வந்தாலும் நினைப்புல நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி அள்ளி குடுக்கிற மகராசர் வேற யாரு இருக்கா? என்ன சத்தம்? கோழி குழம்புக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அடுப்புல வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வேட்டை அவத்துட்டு வந்து நின்னீங்கன்னா வெத வெதப்பா தண்ணிய ஊத்தி தும்ப புட்டவளால துவட்டி பவுடர் அள்ளி அப்பி இதையத்தான் பாப்பா சொல்லுமே. ஏ பாப்பா, அந்த மைனரை அழைச்சிட்டு போமா. ஆ குஜ்லி, உன்னை எத்தனையோ தடவை தொட்டிருக்க, ஆனா எப்பவுமே புதுசா இருக்கியே. அதன் ரகசியம் தான் என்ன? அம்மா, அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா? தொட்டுக்கங்க, பழகிக்குங்க. தொழில் ரகசியம் மட்டும் கேட்காதீங்க. கத்துக்கிட்டு நான் கடையை வைக்க போறேன். குஜ்லி, ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு கானத்தை கேட்டுருவோமா? பாடு. மாயமே நான் அறியேன். என்னடா இந்த ஓரம் அவ சொல்ல மாட்டாளா? அடுத்தடி மறந்துடுவாங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. இப்ப சும்மா இல்ல, உங்க கைய கால எடுத்துருவேன். ஏன்டா மூடு வர நேரத்துல ரோஸ் பண்றீங்க? குடுக்கால பாடி என் மூடையே கெடுத்தானுங்க. இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி? நான் பாடுறேன், பாடுங்க. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரம். ஏண்டி, அங்க லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பாடு. மைனரே, மைனரே, என்ன பேசாம போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க மைனரே. உங்களை தானே. ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ஈரவரகளை அடுப்பா பத்த வைக்க முடியும், கொஞ்சம் காய வச்சிருக்கலாம்ல. நீ வந்திருக்கலாம். ஐயா, உங்க உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்புங்க. ஏன் கரடி குட்டி மாதிரி இருக்கு? அது இல்லங்க, நானும் நினைவு தெரிஞ்சதுல இருந்து என்ன தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் விறப்பேற தவிர தொய்வே விழுந்தது கிடையாது. அதுக்கு காரணமே என் பச்சளைதான் ஐயா. குடும்ப வைத்தியர் சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேள்றேன். நான் காடு மலையெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு இந்த பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது நைஸா அரைச்சு அதுல நாசுக்கா தங்க புஷ்பத்தை கலந்து குடுக்கறேன்ல. அங்க மட்டும் என்ன, வெடக்கோழிய விரட்டி பிடிக்காம விவரத்தை பக்குவமா எடுத்து சொல்லி ஐயாவுக்கு சூப்பு வச்சு கொடுக்கறோம். அதனாலதான் ஐயாவோட உடம்பு கார மாதிரி உதிர்ந்துராம பாற மாதிரி இறுகி இருக்கு. நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் வச்சு கொடுக்குற பதமான வெந்நீர்ல ஐயா சுகமா குடிக்கிறாரே, உடம்புல ஒரு நோவு வருமா? விதை ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும். எங்க பரம்பரை கௌரவப்படுறா. எங்க அப்பா மரப்ப கவுண்டர் இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆளு செத்து சித்திரவதையா? ஏன்டா எங்க அப்பா போய் தப்பா பேசுறீங்க? இவன் எப்ப இப்படிதான் மைனர, பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். என்ன இருந்தாலும் உங்க அப்பா இருக்கானே. இவனுங்க 2 பேருக்கும் மரியாதையே தெரியாது. அவனுங்க கிடக்குறானுங்க, நீ வாடா குளிக்க போலாம். டார்லிங்ஸ், எங்க அப்பாவோட பார்ட்டிகளுக்கெல்லாம் பென்ஷன் பணம் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சு அனுப்பிச்சிட்டீங்க? வச்சுங்க. வைத்தீஸ்வரம் கோயில் டபிள்யூ யோகமங்கலத்துக்கு எவ்வளவு அனுப்பிச்சீங்க? 400ங்க. ஸ்ரீரங்க சிஸ்டர் சுகர சுந்தருக்கு சாமலாவுக்கும் மேனிக்கு 300 600ங்க.
கோழிமலை வேலாய்க்கு 400ங்க. ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம். உங்க அப்பா போயிட்டு வந்த பார்ட்டில நீங்க மணி ஆர்டர் அனுப்புறீங்க. அடே எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தான்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா பென்ஷன் பணம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னாலும் ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை? ஐயோ 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 ஐயோ. அவர் மாரப்ப கவுண்டர் இல்லைங்க, கொள்கை கவுண்டர் இல்ல. எஸ் யூ ப்ரொசீட். ஐயா எல்லா மணியாட்டும் அனுப்பிச்சாச்சுங்க. எம்புலிபுத்தூர் ஜெகதாம்பாளுக்கு அனுப்புன மணியாட்டம் மட்டும் திருப்பி வந்துருச்சுங்க. ஏன் விலாசனப்பா இல்லங்க படமராஜ் பத்திலையா? அதுங்க இல்லங்க, பின்ன அந்த அம்மா செத்து போயிட்டாங்களாம். செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ஒத்தையில விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா போற வீட்டுக்கெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு போவாரு. ஆனா எந்த வீட்லயுமே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இந்த ஜெகதாம்பாள் வீட்டில் தான் கிடைச்சது. என்னடா அந்த அம்மாவை நினைக்கையில இந்த இடத்துக்கு பேர் என்ன? தொண்டை. அதுல பந்து மாதிரி அடைச்சுக்கிடுச்சு. அதுக்கு பேர் தான்டா துக்கம். நீங்க எல்லாரும் அந்த அம்மாக்காக இவ்வளவு தூரம் வருத்தப்படும் போது நாம எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிச்சு வச்ச கோழியும் வடிச்சு வச்ச சோறு வீணா போயிருமுங்க. வருஷம் பூரா வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்டிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு திங்க மட்டும் செத்தால போவீங்க. இது என்ன வேலை? எனக்கு தான் பொருத்தம். தொடாம வாங்கடா. அஜங்கப்பா அஜங்கப்பா. வயசான பார்ட்டிகளை கூட விட மாட்டீங்களா? ரசிக்கிற விஷயத்துல நாங்க வயசு வித்தியாசமே பாக்குறது. மைனரோட ஆளுங்க கிழவிங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேர் கட்டு போகல. உங்களாலதான் ஊருக்குள்ள எங்களுக்கு கெட்ட பேரு. எப்படி? நீங்க கல்யாணமே ஆகாம ஒண்டி கட்டையா இருக்கிறது எங்களாலதானா? சீக்கிரமே ஒரு கன்னி பொண்ணை பிடிச்சி எங்களுக்கு அன்னி பொண்ணாக்கி ஊருக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற கெட்ட பேரை போக்குக்கு கிடைக்க மாட்டேங்குற. இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னாதானே புரியும். ஐயா 800 பொண்ணுகளும் ஒட்டு மொத்தமா திருவிழாவுக்கு வந்திருக்காளுங்க. பட்டுன்னு சொல்லுங்க, படக்கணும் முடிச்சிருவோம். ஹைட்டா இருக்கணும், வெயிட் ஆகாம இருக்கணும், நல்ல கலரா இருக்கணும், குயில் மாதிரி பாடணும், மயில் மாதிரி ஆடணும், டிக்கி நல்லா இருக்கணும், பாரட்டாசத்தலா இருக்கணும். அப்ப டிங்கர் வேலை வந்தா நாங்க பாத்துக்கட்டுமா? இவருக்கு பொண்ணு ஒண்ணு ஒர்க் ஷாப்ல தான் போய் தேடணும். ஐயா நீங்க பல ஊர்ல பல பொண்ணுகிட்ட பார்த்து ரசிச்சதெல்லாம் ஒரே பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கீங்களே, அதெல்லாம் நடக்கிற காரியமா? பிள்ளையாருக்கு வாரிசு இல்லையேன்னு பார்த்தேன், அது நீங்க தான். ஐயா அங்க பாருங்க, பாடிக்கு மூடியே இல்லாம ஒரு பார்ட்டி. ஹாய் குஜ்லி. ஐயா நீங்க நினைச்ச மாதிரி சிக்குன்னு இருக்கா. ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. எங்க கும்மினா என்னங்க? குடிஞ்ச அண்ணா கும்மி, உட்கார்ந்த அண்ணா ரம்மி. இவங்க குனியவும் இல்ல நிமிரவும் இல்ல. கும்பியா ரம்மியா ரொம்ப கம்மி. நிறுத்துக்கடி. என்னையா சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல குடியாம கும்மி அடிக்கிறீங்களே, இடுப்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு டவுட். நான் எப்படி அண்ணா உனக்கு என்னையா? அது ஏன் இஷ்டம். உனக்கு சந்தேகம் இருந்தா நீ வேணா வந்து கூட ஆடிப்பாரு. இடுப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆடுறத பத்தி இல்ல, ஆனா ஜெயிக்கிறவங்க கேக்குறதா, தோக்குறவங்க கொடுத்துடணும். ஆமா. அடியே அந்த ஆள் ஜெயிச்சு எக்கு தப்பா ஏதாவது கேட்டு போறாருடி. கேக்குற மூஞ்சிகளை பார்த்தா தெரியாது. பாய் ஆட்டத்துக்கு மூஞ்சில கரிய. ஐயா அவசரப்பட்டு ஒத்துக்கிறாதீங்க. இப்பெல்லாம் பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்க தோக்குற காலமா இருக்கு. மனசுல என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? அந்த ஆள் மட்டும் அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கலையே டண்டனக்குன்னு ஆடிட்டா இருந்தாரு. இப்ப கவனி. அதானே இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? நான் வேதனையில இருக்கேன், நீங்க வெறுப்பேத்துறீங்களா? இருங்க பரமசிவனை பட்டாபி வரட்டும். என் தங்கச்சி இடுப்பு ஒடிச்சு போச்சாமே, என் தங்கச்சி இடுப்பு ஒடிச்சு போச்சாமே. எம்மாடி எவமா உன் இடுப்ப ஒடிச்சவன்? சொல்லுமா, ஒரே வெட்டு 3 துண்டு ஆக்கிடுற. ஏண்டா தம்பி, அதே போல ஒரே வெட்டுல 3 துண்டு மடிச்சு வச்சு ஒரே வெட்டு 3 துண்டு ஆயிடும். குமாரிங்க உங்க தங்கச்சி இடுப்ப யாரும் உடைக்கல, அவளே உடைச்சிட்டு வந்து நிக்கிறான். ஆமா திருவிழாவுக்கு போனவ பஞ்சு மிட்டாய் வாங்கி திண்டு பேசாம வர வேண்டியது தானே. என்னத்துக்கு பரதநாட்டியம் ஆடலாம்? பரதநாட்டியம் முதல்ல உங்க பொண்டாட்டிங்க வாய மூட சொல்லுங்க. அந்த மைனர் நாங்க ஆடுறத பார்த்து கிண்டல் பண்ணா எங்களுக்கு ரோசம் வருமா வராது? பொல்லாத ரோசம். ஆனந்தப்பட்ட அந்த பார்வதியே பரமசிவட்ட ஆடி தோத்து போயிட்டாளா? நீ மாத்திரம் அம்மா என் இடுப்ப உடைச்ச அந்த மைனர் முட்டிய நான் உடைக்கல. என் பேர் சந்தான லட்சுமி இல்ல. ஏன் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில
யாருக்குமே நான் ஊத்தி கொடுத்து கௌரவப்படுத்துறது இல்ல. அப்படி இருக்க உங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்கிற. ஏன்? உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நான் தான் தலைவரோட காதுல போட்டேன். அட அறிவு கெட்டவனே, அதுக்காக இல்ல. என் பரம வைரி மைனரை 4 பேர் எதிர்க்க நாக்க புடிங்கிட்டு நாண்டிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலே உன் தங்கச்சி, அவளை கௌரவப்படுத்துறதுக்காக, இந்த ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தியாவது இருக்கிறாளே அதை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறேன்டா. நியாயப்படி பார்த்தா நான் விருந்து கொடுக்க வேண்டியது உங்க தங்கச்சிக்கு. ஆஹா ஆஹா. ஆனா ஒரு பொட்ட பிள்ளைக்கு தலைவர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடண்ட் வாழ்க்கை நஞ்சு பஞ்சா போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பொது நோக்கோட உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிரசிடென்ட்டுக்கு மைனருக்கு என்ன தகராறு? பெருசா ஒண்ணு இல்லீங்க. இவரோட பாட்டனாருக்கும் மைனரோட பாட்டனாருக்கும் சுதந்திர தின விழாவுல கொடியேற்றத்துல ஒரு சின்ன தகராறு. யாரு கொடியேத்துறதுங்கிறது இல்லையா? இல்லீங்க, கொடியேத்தின டீச்சர் அம்மாவை யாரு போறதுங்கிறதுலதான். யாரு தள்ளிட்டு போனது? மைனரோட தாத்தா தான். அந்த ஏக்கத்துல இவரோட தாத்தா தூக்கத்திலேயே செத்துட்டார். ஆனா இவங்க அப்பா தந்தைக்கு ஏற்பட்ட ஈன சாவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக திருவிழாவுல ஆடுறதுக்கு மைனரோட அப்பா ஏற்பாடு பண்ண சினிமா ஸ்டார் சமல சுந்தரிய இவரோட அப்பா தள்ளிட்டு வந்தார். அப்படி பாடு. பல ஆளாச்சே ஐயா. அப்புறம் என்ன, தொழுநோய் ஆஸ்பத்திரியில இவங்க அப்பாவை இப்படி ஆக்கணுங்கிறதுக்காகவே தப்பா ஒரு பொண்ணை கூட்டி விட்டுருக்கானுவோ. அவங்க திட்டப்படி இவங்க அப்பா அரே சியாமலா அப்படின்னு தீராத வியாதியஸ்தர் ஆயிட்டாரு. அதை விடுறா, எங்க தாத்தா தோக்கலாம், எங்க அப்பன் தோக்கலாம், ஆனா நான் தோக்கவே மாட்டேன். என்ன உங்களுக்கும் விரல் மடங்கி இருக்கு? டேய், என்னைக்காவது ஒரு நாள் அந்த மைனரோட பரம்பரைக்கு அவமானம் ஏற்படுத்தாம இந்த சீமச்சாமி ஓயமா